நடிகர் திலகம் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவர்களை பற்றி ஒரு சிறப்பு நேர்காணல், அவரை பற்றி பல விஷயங்கள இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் திலகத்தை பற்றி அவருடைய நூற்றாண்டு வேறு. ஆமா. அப்போ நம்ம மைக்கேம் சார்பாக நடிகர் திலகத்தோட நெருங்கிய பலர்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு அதிகமான எபிசோடு கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனுடைய நானுமே ஆசைப்படுறேன். அந்த ஸ்டில்லு பேர் போடுவோமே, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். டைட்டில் கார்டுன்ற மாதிரி வச்சுக்குவோம். இதில் ஒரு முதல்வருக்கே நான் கோரிக்கை வச்சுருக்கேன், அதை பரிசீலிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த இது நம்ம அவருக்கு செலுத்தும் மரியாதையாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம தொடங்குவோம். நடிப்பால் நம்ம எல்லாரையுமே கட்டி போட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரை பற்றி ஒரு இரு வார்த்தைகள். நடிகர் திலகம் அவருடைய நினைவு நாள் மட்டும் இல்லை, நூற்றாண்டு தொடக்க நாளும் இது வருது. கலைஞரோட 2 வயது இளையவர். நீங்கள் தமிழகத்தில் அண்ணா காலத்தில், திமுகவுடைய ஆரம்ப காலத்தில், எம்ஜிஆருக்கும் முன்னாடி திமுகவில் கடுமையாக உழைத்தவர் சிவாஜி கணேசன். நாடகங்கள் மூலமாக நடத்தி வசூல் செய்து கொடுத்து தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய பொருளை எல்லாத்தையுமே திமுகவுக்காக செலுத்தியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்மளுக்கு யாருக்கும், அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை போய் ஒரு வெளியில் நின்று பார்க்குற அந்த சேர்ற ஒரு மாணவன் சிறப்பான பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அவருக்கு. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு இது கிடையாது. அவர் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவர் ஆரம்ப காலத்தில் பலரும் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆரம்ப கட்டத்தில். ஆமாம், இல்லை இன்றைக்கும் பலரும் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு. நீங்கள் அது பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் சிவாஜி கணேசன் வந்தது எல்லாமே சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் சிவாஜிலாம் நாடகத்தில், சின்ன பாய்ஸ் கிளப் இந்த மாதிரி சின்ன நாடகத்துலேருந்து தயாராகி வந்தவங்க. நாடகம் மைக்கு வராத காலகட்டத்தில் கூட நாடகம்லாம் நடந்துருக்குது. மைக்கு இருந்தாலும் மைக் அங்கே இருக்கும். நீங்கள் சத்தமாக பாடி பேசி நடிக்கணும். அதுக்கு நீங்கள் நான் உன்னை விட மாட்டேன், என் ராஜ்யத்தை வீழ்த்துவதற்காக நான் என்ற காலத்தில் அனுமதிக்க மாட்டேன் இப்படி சொன்னால் நடக்குமா? அங்கேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான், குரல் மட்டும் கேட்கும், என்னடா அவன் ஒருத்தன் அசைவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போது இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் படம்லாம், எம்ஜிஆர் சிவாஜிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சீன் பாடி லாங்குவேஜ் தெரியும். மூமெண்ட்ல நிற்கிறது, திரும்புறது, பார்க்கறது அப்படின்னு. அப்போ மன்னர்னால் மன்னர் மாதிரி இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, லக்ஷ்மி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, சிவாஜி கணேசன் ஒரு 5 அடி 5 அங்குலம் உயரம், நார்மல் ஹைட்டு தான். அப்போ அவர் லக்ஷ்மியும் அந்த காலத்தில் அவங்களும் ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டு தான். சாதாரணமாக வரும்போது சாதாரணமாக தான் இருப்பார், நார்மலான உயரம் தான். ஆனால் ராஜராஜ சோழன் படத்தில் அவர் கூட நான் நடித்தேன், செட்டுக்கு வருமானம் சாதாரணமாக இருப்பார். அந்த மேக்கப் போட்ட பிறகு இந்த ராஜராஜ சோழனாக அவர் நிற்கிற தோரணை இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பிரம்மாண்டமாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியும். அந்த தோரணை எல்லாமே வந்துடும். நான் அவங்க சொன்னதை அவங்க ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகை, ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர். நான் அதுக்கு பிறகு தான் அந்த இதை பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு தோணலை. பார்த்தா லக்ஷ்மி அவருக்கு பொண்ணு, இளவரசன் சிவகுமார், ராஜேந்திர சோழன். அப்போ அவர் சிவாஜி கணேசனுக்கும் இவருக்கும் நடக்கிற விமலாதித்தனை தான் அந்த இளவரசி விரும்பும். அவர் அவங்க வேற ஒரு இது அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வைப்பார். ஆனால் வேற்று நாட்டு மன்னன் இந்த நாட்டுக்கு தலைவணங்காதவன். ஆனால் பையனுக்கும் இளவரசனுக்கும் நெருக்கமானவர் தான் முத்துராமன், விமலாதித்தன் அவர்கள். அப்போ அந்த கான்வர்சேஷன் நடக்கிறதெல்லாம், இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அந்த இது இவர் நிற்கிற தோரணம், அது ஒரு மன்னராக, அது இளவரசியாக, செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறது, மற்ற இடங்களில் ஒரு மன்னராக நடப்பது, அந்த மாதிரிலாம். ராஜகுருவாக அடுத்த நாட்டிலேருந்து நம்பியார் கூட இருந்து ஏமாற்றுவார். இவர் அப்படியே தன் வசப்படுத்திடுவார். இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது, என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அதோட அவ்வளோதான், மன்னர் நாடே அவ்வளோதான் அவங்க கையில் போய்டுன்ற மாதிரிலாம் போயிடும். கடைசியில் பார்த்தா எல்லா சதியையும் முறியடித்து பண்ணுவோம். நல்லாயிருக்கும் அந்த படம். அது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மன்னர் வேடமிட்டால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். நாங்களாம் பிரமிச்சு போயிட்டோம். எனக்கெல்லாம் அவர் கூட நடிக்கும் போதே ஏதோ ஒரு
மாபெரும் மன்னன் சோழ வம்சத்து மன்னன் கூட நடிக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ட்ரெஸ் இதெல்லாம் கழிச்சிட்டா சாதாரணமாக இருப்பார் அப்படின்னு. அப்போ அதுதான் நடிப்பு. அந்த இது வருதில்ல. ஒரு படத்தில் விஜய் சேதுபதி கூட இவர் நாசர் சொல்லிக் கொடுக்கும்போது மன்னர் மாதிரி நடனம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடப்பாங்க. விஜய் சேதுபதிக்கு போட்டோன்னா ஒரு மாதிரி நடந்துருவாப்புல. ஆமாம். ஏன்டா நான் ஏய் நீ ஏன் இப்படி நடந்து வந்தனா, ஏன்டா நான் மன்னர் அப்படின்வாப்புல. அப்போ அந்த மாதிரி அந்த இதுக்கு ஏற்றாறு மாறுவது. நீங்கள் அப்பர் சுந்தரர் அந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேடம் நடிச்சிருப்பார். ஆமாம். திருநாவுக்கரசர் அந்த மாதிரி ஒரு படத்தில் அந்த நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே அந்த இதுக்கு அதே மாதிரி ஆறு மனமே ஆறு அந்த பாட்டுலேயும் அந்த இதெல்லாம் கொண்டு வருவார். ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி கொண்டு வருவார். இந்த வேர்களில் சாப்பிட்டுட்டே போகிறது, அப்படியே கோயிலாக போகிறது, அதெல்லாம் கொண்டு வருவார். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வேடத்துலேயும் நான் சொன்னேன்ல அந்த சிவபெருமான். ஆனால் சிவபெருமான் ஒரு சாதாரண ஒரு விறகு வைக்கிறவனா வர்றது, அந்த இடத்துல அவர் பண்ணுற அந்த காட்சி. அதற்கு பிறகு தருமிகிட்ட அது ஒரு ஒரு இது விறகு வெட்டுறனா வருவார். இந்த இவர் அந்த பாடகர் அவர் ஒருத்தர் வருவார்ல பாடகர் பாலையா. ஆமாம். இந்த பாண்டிய நாட்டுக்கு இந்த பாகவதர் முன்னாடி இந்த பாண்டிய நாடே அடிமை, ஒரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா. அதில் லாஸ்ட்டில் யாரையும் பார்த்து யாரும் இல்லைன்னா அந்த கோயிலில் பாடிக்கிட்டு இருக்கிற பானப்பட்டர் அவரை வந்து பாட வைக்கிறான்னு அவர் வந்து இது டிஆர் மகாலிங்கம் இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை அந்த பாடல் அந்த படத்தில் இருக்கும். அதில் விறகு வைக்கிற மாதிரி வந்துட்டு இவர் போயிட்டே அங்கே அந்த பாலையா அந்த அந்த ஏமநாத பாகவதர் வீட்டு வாசலில் திண்ணையில் படுத்துக்கிட்டு ஒரு பாட்டை பாடி அற்புதமான டிஎம்எஸ் பாட்டு, பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் வாழ வைப்பேன். அந்த பாட்டை கேட்டு அவர் அரண்டு போய் வருவார். என்னப்பா இங்கே ஒரு பாட்டு யார் சாமி அப்படின்வாப்புல. இந்த மாதிரி இது அட நான் தான் கொசு கடியில் பொழுது போகாமல் கத்துனேன் அப்படின்வாப்புல. என்ன கத்தினாயா, எவ்வளவு பெரிய தேவகானத்தை போய் கத்தினேன்னு என்கிறாய் அப்படின்னோடனே அட நீங்கள் வேற சாமி, அது யார் உனக்கு கற்றுக் கொடுத்தானோ அந்த மாதிரி பானப்பட்டுரு, எனக்கு இசை வரலன்னு அடிச்சு தோற்றி விட்டாரே போடா அப்படின்ட்டு லாஸ்ட்டில் நான் வந்து கடைசியில் விறகு வெட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் சாமி. இசையே வரவில்லை என்று துரத்தி விடப்பட்டவருக்கு இவ்வளவு பெரிய இசையா, அப்போ அந்த பானப்பட்டர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவர் நைட்டே கிளம்புனா சாமி கிளம்புறீங்க அப்படின்ட்டு ஓ சாமியோ அப்படின்னு ஒரு இது எழுதி கொடுத்துட்டு போவார். நான் இந்த என்னுடைய இது அடிமை, நான் பாண்டி நாட்டுக்கு அடிமை. அதுக்கு பிறகு இங்கே வந்து இவர்கிட்ட பேசும்போது யாரப்பா நீ இந்த மாதிரிலாம் இது பண்ணால் என்ன சாமி தினம் என் முன்னாடி பேசுகிறீங்க பாடுறீங்க என்ன தெரியலையா, நன்றாக பாருங்கள்ன்ட்டு ஒரு சிரிப்பார். அந்த கடவுளுடைய அந்த இது மாதிரி இருக்கும். அப்படியே சிவபெருமானா மாறுவார். அதே இது அடுத்த இன்னொரு பார்ட்டு வரும்போது தருமிகிட்ட வந்து பேசும்போது அந்த தோரணை கவிஞர் நல்லா வசதியான கவிஞர் தான் போல இருக்கு அப்படின்னு வாப்பில் தருமி உன் பாட்டை குற்றம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு அந்த தோரணை அதெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும். அதில் அந்த ஏபி நாகராஜன் தான் நக்கீரன் நடிச்சிருப்பார். ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் பயங்கரமாக இருக்கும். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தொம்பி காமம் செப்பாது அந்த அந்த இது வந்து நாகேஷ் சொல்லுவார் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தொம்பி காமம். ஆனால் இவர் சொல்லும் போது சிவாஜி சொல்லும் போது எப்படி இருக்கும், கணீர்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி அந்த வசன உச்சரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கும் கண்ணை மூடிக்குங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை நினச்சி பாருங்கள், யார் உருவம் வருது, சிவாஜி அவர்கள் உருவம் தான். கப்பலுடைய தமிழன் அதுவும் அவர் தான். இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதுலேயும் அவருடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. அவர் நடித்த படங்களில் அனைத்து விதமான விஷயங்களும் நடக்குது. இப்போ மறுபடியும் பழைய விஷயத்துக்கு வர்றேன். அவர் ஓவர் ஆக்டிங் அப்படின்றாங்க. நாடகத்தில் நடிக்கிறதுனால தூரத்தில் 100 மீட்டர் அந்தாண்ட இருக்கிறவங்களுக்கும் நம்ம உடல் மொழியால் வசனம் பேசும்பொழுது தான் அவர்களுக்கு புரியும். அப்போது அந்த மாதிரி வந்த காலகட்டத்திலேருந்து வந்தவர் ஒரு சினிமாவில் வரும்பொழுது அவருக்கென்று ஒரு பாணியை வைத்துக்கொண்டு அதை நடிக்கிறார். அது அவருடைய பாணி. எம்ஜிஆருடைய பாணி வேறு. எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட அந்த உடல் மொழிலாம் இருக்கும், அது கொஞ்சம் வேறு ஸ்டைலாக இருக்கும். இந்த தேசிங்கராஜன் படத்தில் அந்த வரி கேட்டு வருவான் வெள்ளைக்காரன் இதுன்னு. அப்போ எம்ஜிஆர் அந்த வாழை உருவிட்டு அப்படி அந்த ஒரு கீழே ஒரு கால் அந்த சிம்மாசனம் நின்று நிற்பார். அப்படியே ஒரு ராஜா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இது அவன் அரண்டு போய் இது பண்ணுவான்.
அந்த மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பாவனைகள், எம்ஜிஆரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார்ல அப்படின்னுவார். அந்த மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி. இவர் இந்த இது அதில் வித்தியாசம் காமிக்கிறதுலாம் வந்து சரி. அதுக்கு முன்னாடி இதில் கூட ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஷோ வந்து ஒரு தடவை இவர் எல்லார்கிட்டையும் ஒரு காட்சியை நடித்து காமிச்சிட்டு இருக்காரு. எப்படி இந்த காட்சி எப்படி இருக்கு, எல்லாம் கை தட்டுறாங்க, வேற லெவல் அப்படின்னு. ஷோ மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகிறார். ஷோ வந்து இவர் எப்படி கூப்பிடுவாருன்னா, டே குரங்கா வாடா, குரங்கு செஸ்டெல்லாம் மாட்டதுனால ஷோவுக்கு இவர் வச்ச பேர் குரங்கா. டேய் குரங்கா வா, உனக்கு மட்டும் பிடிக்கலையா? எல்லோரும் இது பண்ணுறாங்க, அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிற அப்படின்னு இந்த இதில் மேக்கப் ரூமில் வச்சு. ஆமாம், ஓவர் ஆக்டிங் இதை போயிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. டேய் அதே காட்சி இப்போ நான் நடித்து காமிக்கிறேன் பாருன்னு, வேறு ஒரு ஸ்டைலில், ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில், கொஞ்சம் மாடர்னாக. இப்போ நம்ம ஆளுங்களாம் அதை எப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் நடிப்பு. இதை விட்டுட்டு போயிட்டு அப்படின்றீங்க ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. டேய் இங்கே பாடுறா, நீ மாடர்னாக திங்க் பண்ணுற, ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ரசிகர்கள் எல்லோரும் அதை ரசிக்கிறான். அவனுக்கு தேவையான கொடுக்குறது தான் என் வேலை. உன்ன மாதிரி இருக்கிற சிலருக்கு கொடுக்குறது என்னுடைய இது கிடையாது. அந்த மேட்டுமைத்தனத்தை காட்டுறது கமல் டெஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். அற்புதமான நடிகர், ஆனால் சில டைமில் அவருடைய இது. அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் சிவாஜி இருப்பார். ஆமாம், சாயல் இல்லாத நீங்கள் ரஜினிகாந்த் இந்த ஒரு உடம்பை கிராஸ் பண்ணிக்கிட்டு படிக்கட்டில் இறங்குவார்ல, நெட்ரிகன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் இருக்கிற எல்லா சீனுமே சிவாஜியை ஃபாலோ பண்ணி நடித்தது தான் இருக்குல்ல. அது இதில் பண்ணுவார், கர்ணன் இது கௌரவத்தில் சிவாஜி பண்ணுவார் அப்படின்வார். அதே மாதிரி இந்த போயிட்டு கதவை காலால் தட்டி விட்டு இருக்குல்ல, அது பண்ணுவார். ஒரு சீனில் கண்ணா கண்ணா அப்படின்னு கண்ணை வீட்டை விட்டு துரத்திருப்பார்ல, கண்ணை மறுபடியும் வருவார் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. அப்போது சிவாஜி கணேசன்னு வந்தோன்னா பண்டரிபாய் கேட்பாங்க, கண்ணா என்னடா எங்கடா போயிட்டே கண்ணா? அண்ணா பெரியம்மா, அந்த மாதிரி பெரியம்மா நான் வந்து முறையாக வாதாட போகிறேன் பெரியம்மா, அதனால் நான் பெரியப்பாட்ட ஒரு கோர்ட்டு கேட்டு வாங்கிட்டு போகலாம் அந்த வக்கீல் கவர்னர். நான் யார் அது அப்படின்னு. எங்க வந்தார், எதுக்கு வந்தார்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த படம் நான் பார்த்தது 2 பேருமே ஒரே ஆள்னு என் மைண்டில் வரவே இல்லைங்க. சாயல் கொஞ்சம் கூட நமக்கு அந்த மைண்டில் வர, அதான் ரெட்டை நடிப்பு. எம்ஜிஆர்லாம் கூட அப்படின்னு வர அந்த இந்த படத்தில் அந்த பாட்டுக்கார வேலை அதை வச்சு தான் இந்த எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் நமக்கு தெரியும். ட்ரெஸ்ஸு கோடு அப்படின்னு வர இதில் மன்னர் மக்களில் ஒன்றாகிட்டா அப்படி இதுதான் மன்னர் எம்ஜிஆர், இன்னொருத்தர் சாதா எம்ஜிஆர், நாடோடி எம்ஜிஆர்னு. ஆனால் இங்கே உனக்கு அந்த வித்தியாசம் காமிப்பார் அவர். இன்னொன்று அது வயசான பெரியப்பா எடுத்து வளர்த்த பையன் கண்ணன், அதனால் யாருது அப்படின்னு அந்த கேட்கும் பொழுது கேமரா அப்படியே போகும் மேலே. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கையை ஊனிக்கிட்டு லெஃப்ட் கையில் அந்த பைப்பு இப்படி பிடிச்சி இந்த கையை இப்படி ஊனி நின்று இந்த காலை ஒரு மாதிரி கிராஸாக வச்சு நிற்பாப்புல. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதே சேம் ஸ்டைலு ரஜினி பண்ணுவாப்புல. ரஜினி சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஸ்டைலில் இப்படி படிக்கட்டில் உக்காந்துருப்பாப்புல, ஒரு கையை இப்படி வச்சு பக்கத்தில் சரக்கு பாட்டில் எல்லாம். இந்த ஸ்டைலும் ரஜினி பல படங்களில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பல ஸ்டைல்களை கொண்டு வந்தது இது. அந்த படத்தில் பெரிய சிவாஜியுடைய கேரக்டர் பேர் தெரியுமா? தெரியல. ரஜினிகாந்த். இந்த பேரிஸ்டர் ரஜினிகாந்த். அதில் தான் இந்த ஃபேமஸ் வசனம் வரும், சுப்பிரமணி அப்பாயிண்டட் அஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். என்னது இது, 4 எழுத்து சேர்ந்தாப்புல வாசிக்க தெரியாது. அட்வொகேட் ரங்கபாஷ்யம் அப்பாயிண்டட் அஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, இவெல்லாம் வந்து ஜட்ஜி. லோகத்தில் நியாயத்துக்கு இதுவே இல்லையா, திறமைக்கு இதுவே இல்லையா? டேய் கண்ணா அப்படின்னு பிரிப்பா ஓடிடுவாப்புல. போடுறா பெயில, ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான் உண்மையிலேயே, அவனை பெயில் போட்டு வாதாடி மீட்டுருவாப்புல. இந்த படமே ஒரு மாதிரியான படம், அது செம்ம கதை. அது உண்மைக்கும் இதுக்கும் நடக்கிறது. அப்போ இவர் கேட்பார்ல யார் இதுன்னு. அப்போ பெரியப்பா நான் தடவையாக வாதாடுறேன் பெரியப்பா எனக்கு வந்ததுன்னு. டேய் நீ வாதாடுறது யாரை எதிர்த்து, என்ன எதிர்த்துறா? நீ வேற ஏதாவது பண்ணு, உனக்கு நான் அசிஸ்டே பண்ணுறேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, வேற ஏதாவது கேஸ் எடுத்து நடத்து, ஆசீர்வாதம் என்ன அசிஸ்டே பண்றேன் அப்படின்னு அந்த வசனங்கள்லாம், அந்த நாடக வசனங்கள்லாம் நறுக்கு 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 நறுக்குன்னு இருக்கும். அப்புறமா இவர் வந்து
ஒத்துக்க மாட்டார், திட்டுவார், யூஸ் கவுண்ட்ரால்னுவார். பெரியப்பா நான் அந்த கோட்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை திருடிட்டு போகிறேன், செக்ஷன் 179 நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு போவாப்புல. யூஸ் கவுண்ட்ரால்னு கத்துவார் இங்கேருந்து. அந்த இது இந்த சிவாஜிக்கு 2 சிவாஜிக்கும் உள்ள வேறுபாடு காமிக்கிறது. தெய்வ மகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் போச்சு 3 சிவாஜி. அதில் ஒரு சிவாஜி வந்து அப்படி இப்படின்னு போடுறாரு. டேய் நிமிந்து நில்றானா நகத்தை கடிப்பாப்புல, நிமிந்து நில்றானா எதை பண்ணுவாப்புல, டேய் அப்படின்னா மறுபடியும் இப்படி இது பண்ணுவாப்புல. இந்த சிவாஜி வந்து அவங்க அப்பா மாதிரியே இருப்பார், தெய்வ மகன் சொல்லிட்டு. அந்த 3 பேருக்கும் உள்ள 3 பேருக்கும் வித்தியாசமான அந்த ஆக்ஷன் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் கர்ணன் எடுத்துக்கோங்க. கர்ணன் அப்படின்னு நினச்சாலும் இன்னைக்கு இவர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். கிருஷ்ணன் நினச்சா என்டிஆர் ஞாபகத்துக்கு வருவார். நீங்கள் கர்ணன்னா இவர் தான். அப்போ அதில் அந்த 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 அவமானம் அடைகிற சீனு, அம்மா வந்து இது பண்ண ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தா அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த இது கப்பலோட்டி தமிழன் எடுத்துக்கங்க. செக் இழுக்கிற சீனு, அதுக்கப்புறம் அவர் மண்ணெண்ணை விற்கிறது, அதுக்கு பிறகு இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணீர் வரும். அந்த மாதிரி இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சுபையா தான் பாரதியார் வருவார். ஆமாம், இவரை தெரியாதா அப்படின்ட்டு இவர் தான் இது நாட்டு குலைத்த நல்லவர்ன்ற மாதிரி அவர் சொல்லுவார் அந்த கோர்ட்டில். சொல்லிட்டு நீ போகலாம் அப்படின்னோடனே உமக்கு தொழில் அப்படின்னா, எமக்கு தொழில் கவிதை செய்தல் இமைப்பொழுதும் சோராதிரத்தில் அப்படின்னாப்புல. நீ போகலாம், ஏன் போகிறோம் அப்படின்ட்டு. நீ நான் சொல்கிறது போக சொல்லு, நான் சொல்கிறேன் நான் போகிறேன். பாரதியார் இதில் அந்த வேஷத்தில் அவர் கலக்கியிருப்பார். அப்போ அந்த மாதிரி முதல் படத்துலேயே அவர் வந்து பெரிய போராட்டத்தில் தான் அவர் உள்ளே நுழைகிறார். அவர் எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு ஜாயிண்ட்டு இது தான், அது ஏவிஎம் ப்ளஸ்ஸு பெருமாள் செட்டியார்னு சொல்லிட்டு அவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர். அவருடைய நடிகர் திலகத்துடைய நன்றியை பற்றி சொல்கிறேன். அந்த படத்தில் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அப்புறம் பல படங்களில் சிவாஜியை வச்சு எடுத்தாங்க. அவர் என்ன ஒரு மாதிரி இருக்கா, அப்படியே சிரிச்சா ஒரு இது இருக்குது, நாடி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, வேணாம் கேஆர் ராமசாமியை போடலாம். அப்போ பெரிய நடிகர் அவர் கேஆர் ராமசாமி, திமுகலையும் இருக்கார், அவரை போடலாம் அப்படின்னு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தயாரிப்பாளர் இந்த பெருமாள் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சிவாஜியை வச்சு தான் பண்ணோம், இவர் கரெக்டான ஆள், இவர் வச்சு இல்லாட்டி நான் ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியில் ஒத்துக்கிட்டு நடிக்க வைப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கலைஞர் வசனம், அந்த கோர்ட்டு சீனு, அந்த கோயிலுக்கு சிலைக்கு பின்னாடி இருந்து பேசுவார். பேசுவது அம்மனா, அம்மன் என்றைக்கடா பேசினால் அறிவு கட்டவனே அப்படின்னு வந்து பூசாரியை போட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ட்டு சீன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் சிவாஜி கணேசன். ஆனால் அவர் அதற்கு பிறகு அவருக்கு ஏற்றம் தான், இறக்கம்னு இல்லை. எம்ஜிஆர் கூட ஒரு இறக்கம் வந்து அப்புறம் தான் ஏறிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நன்றியை அவர் மறக்கவே இல்லை. ஒவ்வொரு பொங்கலுக்கும் குடும்பத்தோடு அந்த பெருமாள், அவர் முதலியார்னு நினைக்கிறேன், பெருமாள் முதலியார்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அவர் வீட்டுக்கு குடும்பத்தோடு போய் பட்டு சேலை பட்டு சேஷ்டி இதெல்லாம் வச்சு காலில் ஒன்று வணங்கிட்டு பொங்கல்லாம் கொண்டாடிட்டு தான் வருவார். இதை அவர் மறையும் வரை பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த நன்றி உணர்ச்சியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர்களும் அவங்க வீட்டுக்கு போய் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு இவர் வந்து அன்னைக்கு சண்டை போட்டுனாலும் என்ட்ரி ஆகிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. வேறு வகையில் என்ட்ரி ஆகிருப்பார். நான் அவருக்கு ஒரு நன்றி உணர்ச்சி, நமக்காக வாதாடி நமக்கு வாய்ப்பு கொடுத்தவர், அவரை மறக்கூடாதுன்னு. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த அந்த தொழில் பற்றி நீ யாருமே அடிச்சிக்க முடியாது. 7 மணி ஷூட்டிங்னா 6:30 மணிக்கு இருப்பார். அப்போ மற்ற யூனிட்லாம் பல நேரம் வந்து இவர் காத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி என்ன செய்யணும்னு டைரக்டர் சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக பண்ணுன்றது இதுவாக இருப்பார். ஷூட்டிங் முடிஞ்சோடனே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், யார் என்ன வேஷம் போடுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு அதை உள்வாங்க. சில இது வந்து இந்த கேரக்டர் பண்ணோன்னா அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஆட்களை பார்ப்பார். மிருதங்க சக்கரவர்த்தின்னு படம் நடித்தார்ல, அதில் மிருதங்க பெரிய அளவில் ஒருத்தர் வாசிக்கிறவர் கூப்பிட்டு வச்சு அவர் வாசிக்கிறதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணார். அதே மாதிரி இது இந்த கௌரவம் அதிலலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இவரை பார்த்து நடித்து அதை பார்த்து அந்த இதை இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டார் அப்படின்வாங்க. ஆனால் கௌரவத்தை பார்த்து பல ஜட்ஜிகள் பல வக்கீல்கள் அதில் பொருத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் அப்படின்னா இவர் தான், சிவாஜி கணேசன் தான். ஆனால் ரியல் போலீஸ் மாதிரி இருக்கும். எம்ஜிஆர்லாம் இருப்பார், அழகான போலீஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
சிரித்து வாழ வேண்டும்னா நல்லா கண்ணாடி போட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பார். ஆனால் அது ஒரு அழகான போலீஸ் மாதிரி. நான் போலீஸ் அப்படின்னா ஒரு ரியல் போலீஸ்ன்னு கொடுக்குறாங்கல்ல. இப்போலாம் அந்த வெற்றிமாறன் படம், விசாரணையும் பல படங்களில் வந்து இப்போ விஜயகாந்த் படத்தில் கூட வந்துருக்கு. அதில் ஒரு சினிமாத்தனம் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி இருக்கும். தங்கப்பதக்கம் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அதில் அவர் வெளியில் போலீஸாக இருக்கும்போது எப்படி இருப்பார், வீட்டில் எப்படி இருப்பார், ஒரு பையனுக்கு அப்பாவாக எப்படி இருப்பார். அந்த பையன் வழி தவறி போயிடுவான், அவனை ஹாஸ்டலில் விட்டுருவார். அதுக்கு பிறகு அவன் வளர்ந்து வந்து நிற்பான், அவன் ஒட்ட மாட்டான், அம்மா கிட்டே இருப்பான், ஆனால் பெருசாக குடும்பத்தோடு ஒட்ட மாட்டான். அப்போது அவங்களுக்குள்ள இது கான்வர்சேஷன் நடக்கும். வந்த பிறகும் திருடுவான். திருடும் போது இவர் போலீஸாக இவர் தத்து தான் ஆகணும். அது வீட்டில் வந்து இவன் சண்டை போடுவான். அப்போ மனைவியும் மருமகளும் இவருக்கு எதிராக போகிற ஒரு இது மாதிரிலாம் வரும். ஆனாலும் பையன் மேலே ஒரு பாசமாக இருப்பார். அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு அந்த பாட்டு வரும்போது சின்ன குழந்தை அந்த பாட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் தத்தி செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு அதில் அந்த பாட்டு வரும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு. நடுவில் பையன் வந்தால் பிறகு வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். அப்போ இவர் போய் படுத்துக்கிட்டு அப்படி நெத்தியை தடவி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு அந்த ஒரு அப்பாவுடைய பாசம். அதாவது தூரத்தில் அப்படி இருக்கிறது, கிட்ட இருக்கும்போது ஒரு பாசம், வெளியில் கண்டிப்பு உள்ள ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த வசனம் கூட சொல்லுவார், நெருப்பு கிட்ட போனால் சுடுன்னு சொல்கிறேன், ஆனால் வெளிச்சத்தையே காட்ட மறுக்கிறீங்கன்னு என்னை குற்றச்சாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். நல்ல அற்புதமான வசனம் மகேந்திரன். அப்போ அதில் இன்னொரு சீன் கூட வரும், ரொம்ப உருக வைக்கிற சீன் அது. பையன் அந்த பாட்டு நல்லது ஒரு குடும்பம்னு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்சோன்னா பேங்க் ராபரியில் இவர் தான் கிங் பின்னு, ஸ்ரீகாந்த் தான். அதை இவர் பொறி வச்சு பிடிப்பார். அவர் ஒரு கடை வாங்கின மாதிரி, இவர் ஊரில் இல்லாதப்போ வந்து அவன் கடைக்காரன் திட்டுற மாதிரி, உடனே இவருக்கு ரோசம் பொத்துட்டு வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாப்புல, அப்புறம் அப்பாட்ட வாங்கிக்கலான்னு. இவங்க அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதை வச்சு பிடிச்சிருவாப்புல, பையன் கூட பார்க்க மாட்டாப்புல. அதுவும் பையன் பிறந்த நாள் அன்றைக்கி பாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இது ஆர்டர் வரும். அது கூட நல்லா அந்த 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 ஒரு ஸ்டைல் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே, இந்த போலீஸ் அதிகாரிகள் கோட்டு சூட்டு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இது பண்ணிட்டு கொடுப்பாரு. அதை அப்படின்ட்டு அப்படி வாங்கி அப்படி படிச்சுக்கிட்டே அப்படி பார்த்துட்டு கேரியான் அப்படின்ட்டு போயிடுவார். மேலே போயிட்டு ட்ரெஸ் போட்டு வருவார், யூனிஃபார்ம் போட்டு வந்து, இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க ஜெகனை அப்படின்னு. அந்த சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். இன்டர்வலுக்கு முன்னாடி 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கும். கூட இருந்தே பண்ணிட்டீங்கல்ல, கடைசியில் உங்கள் இதை காமிச்சிட்டுங்க மிஸ்டர் சௌத்ரி அப்படின்வாப்புல. சௌத்ரி அண்ணே, ஆமாம் குட் பாய் மிஸ்டர் சௌத்ரின்னா குட் பாய் மிஸ்டர் ஜெகன் அப்படின்வாங்க. அந்த இதோட இன்டர்வல் விடுவாங்க. அப்போ முடிச்சுட்டு இவர் ரிமாண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். வந்தால் எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேரளி அழுதுகிட்டு இருப்பாங்க. இது டைனிங் டேபிளில் எதிரில் பிரமிளா மருமகள் அதை அழுதுகிட்டு இருக்கோம். நான் யாரும் சாப்பிட்லையா அப்படின்வார். ஒரு நாள் சாப்பிட்லன்னா உயிராக போயிடும் அப்படின்னு 2 பேருமே சொல்லுவாங்க. இவர் உட்காருவார், தட்டு எடுத்து வைப்பாங்க. நான் சுமதி, இந்த கேரக்டர் பேர் சுமதி, நான் வந்து பல பேரை அரெஸ்ட் பண்ணும்போது நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து பல ரிவார்டெல்லாம் வாங்கும்போது நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அவங்கள கைது பண்ணி சிறையில் அடித்த போதெல்லாம் நீ சந்தோஷப்பட்டிருக்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உன் சொந்தம் கிடையாது, வேறு யாரோ. ஆனால் இந்த தடவை ஜெகனை கைது பண்ணுறப்போ நீ அழுகுற. ஏன்னா உனக்கு பையன், உனக்கு கணவன். ஆனால் எனக்கு அவன் மகன் மறந்துட்டீங்களே. அவன் எனக்கும் மகன், ஏதோ சொல்லிட்டேன் அவ்வளோதான். கேஆர் விஜயா என்னங்க அப்படின்னு வந்து சட்டை வச்சு சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிடுங்க செத்தா போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போயிடுவார். அந்த சீன்லாம் டச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி பையன்கிட்ட போய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தீபாவளிக்கு கொடுத்து தூக்கி அடிப்பாப்புல. அப்போது அவ்வளோ நேரம் சாப்பிட்டா பேசிகிட்டு இருப்பார். என்ன ஜெகன் வா அம்மா கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இது பார்க்கணும், அந்த கொடையை வச்சுருப்பார்ல. இவ்வளோ நாளாக நான் வந்து அப்பாவா பேசியிருந்தேன், நவ் அப்படின்வார். நான் வந்து பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி, எஸ்பி சௌத்ரி அப்படின்ட்டு அந்த இதை அப்படி இது பண்ணுவார். நானே அப்படின்னு சுட்டு கொண்டுருன்றது தான் அதோடைய அர்த்தம். அது ஸ்ரீகாந்த் அலற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். அது அந்த காட்சிகள் இது நடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வேறு இது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதில் ரொம்ப உருக்கமான காட்சினா மனைவி இறந்துட்டாங்கன்னு அப்புறம் அந்த ரூமுக்குள்ளே வர்றது. நீங்கள் அதில் பின்னணி செய்ய அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்பார். யூனிஃபார்ம் இருக்காது, வெறும் அந்த இது மட்டும் இருக்கும்.
கீழே இருக்க பேண்ட்டு மட்டும் இருக்கும், பனியன் போட்டிருப்பாரு. அப்படியே வந்து நின்று அந்த வசனம் பேசுவார். அப்போ சொல்லுவார், அவங்க வந்து எப்போ வந்தாலும் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சுமதி இந்த மாதிரி வந்திருக்கேன், நான் யூனிஃபார்ம் போட்டு வந்தால் நீ பயப்பட, யூனிஃபார்ம் இல்லாமல் வந்திருக்கேன், நீ ஏன் சுமதி தூங்கிட்டு இருக்கிற அப்படி இப்படி பேசிகிட்டே அப்படியே உடஞ்சி அழுதுருவார். அற்புதமாக இருக்கும் அந்த சீன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் எத்தனை படம் சொல்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வருடம் முழுவதும் முடிந்தால் எபிசோடாக கூட பேசலாம். அப்படி கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி இருந்ததில் கூட சந்திரசேகர், அவர் சிவாஜி பேர் சந்திரசேகர், சிவாஜி கணேசன் பற்றி ஒரு 30-40 எபிசோடு பேசியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் டீகோட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு படம்னு இல்லை, 1000 படம் டீகோட் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த இதனால்தான் அவரை ஓவர் ஆக்டிங் சொன்னது காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் யதார்த்தமான நடிப்பு வேறு மாதிரி இருக்கும், இவரை ஓவர் ஆக்டிங்னுவாங்க. சிவாஜி ரசிகர்கள் இவரை நடிப்புன்னுவாங்க, எம்ஜிஆருக்கு நடிக்க வராதுன்னுவாங்க. ஆக்சுவலாக எம்ஜிஆர் நல்லா நடிப்பார், அது ஒரு மாதிரி நடிப்பாக இருக்கும். ரஜினிகாந்துக்கும் கமலையும் இங்கே கம்பேர் பண்ணால் சொல்லுவாங்க ரஜினி நடிக்க வராதுன்னுவாங்க. அற்புதமான நடிகர். நீங்கள் 6லேருந்து 60 நேஷனல் அவார்டு கிடைக்க வேண்டிய படம், முள்ளு மலரும் நேஷனல் அவார்டு கிடைக்க வேண்டிய படம். அந்த மாதிரி பல படங்கள் அவர் அந்த போஸ்டர், அந்த ஸ்டைல், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு. கமல் வேறு மாதிரி. அதனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு இது இருக்குது. தனுஷ் வந்தப்போ என்ன சொன்னாங்க, இவெல்லாம் ஆக்டரா, இல்லை இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு. 3வது அவார்டா நேஷனல் அவார்டு. அப்போ அந்த அந்த நீங்கள் எப்படி கிரகிச்சிட்டு நீங்கள் வர்றீங்க, அதை கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகுவீங்க. அப்போ அந்த இது வந்து நீங்கள் யாரும் அடிச்சிக்கவே முடியாது. நட்புன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், இவங்க எல்லா 3 பேருமே அவரவர்கள் தாய்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க. இவர் கலைஞர் வீட்டு போவார் சிவாஜி, எங்கே அப்படின்னு, இல்லை ஒன்று வரலான்னு சொல்லியிருந்தாப்புல வரல அப்படின்னு. சரின்ட்டு இவர் ரூமில் கட்டிலில் இருப்பார். பசியில் சாப்பிட்லான்னு வந்தால் அதை சாப்பிட்ணுன்னு, டேய் மீன் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிடுன்னு, இல்லை வரட்டும், அது நீ பசி பொறுக்க மாட்டேன் சாப்பிட்ற அப்படின்னு. இவர் சாப்பிட்ருவார். சாப்பிட்டு தூங்கிடுவார். அவர் வருவார், என்ன இங்கே வந்திருக்காப்புல அப்படியா, சோத்தை போட்டுன்னு சாப்பிட்டு தூங்கட்டும் அப்படின்ட்டு அவர் கட்டில் உட்காந்துருப்பார். எழுந்திரிச்சு பார்த்து எப்போ வந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன் கவனிக்கல. இது வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறப்போ அன்னை சத்யா கையில் 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அம்மா கையிலையும் சிவாஜியுடைய அம்மா கையிலையும் கலைஞரும் எம்ஜிஆரும் சாப்பிட்ருக்காங்க. இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட சகோதரர்கள், ஒரே வயசு. அவர் எம்ஜிஆர் 1917, அவர் தான் பெரியவர். இவர் 26, இவர் 24, கலைஞர் 24. அவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவல் வயசு, இவங்களுக்கு இது. அதில் இவர் சில இதெல்லாம் வந்து சில பேரெல்லாம் ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாராம். அந்த இது அப்படியே போகும். எம்ஜிஆரை மரியாதையோட அண்ணன் அந்த அளவுக்கு, அவர் கணேஷ் தம்பின்னு வரான். அந்த இது விசி கணேசன் தான் ஆக்சுவலாக. அது சிவாஜின்ற நாடகத்தில் நடித்தனால பெரியார் கொடுத்த பேர் தான் சிவாஜி. அதான் நினச்சிடுச்சு சிவாஜி கணேசன். நம்ம என்னுடைய வருத்தம்லாம் என்னென்னா, அவருக்கு எப்போவுமே அங்கீகாரம் கிடைக்கலங்க. வாழும்போதும் கிடைக்கல, மறைந்த பிறகும் அதுலேயும் அரசியல் பூந்துச்சு. வாழும்போது அங்கீகாரம் கிடைக்கலன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் மதிக்கப்பட்ட நடிகர் சிவாஜி அவர்கள். நீங்கள் 4 ஹாலிவுட் ஆக்டர்ஸ், மர்லன் பிராண்டோ, அந்த டைமில் இருந்த பெரிய ஆக்டர்ஸுங்க இவர் போயிருந்தப்போ இவருக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க, வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ கூட இருக்கும், அவருடைய உட்காந்துருக்க மாதிரி அந்த 4 பேரும் பின்னாடி இது பண்ணுற மாதிரி. ஒரு இது நியூயார்க் மேயர் வந்து அவருக்கு சாவி கொடுத்து ஒரு நாள் மேயராக அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. இந்த கெய்ரோ பட விழாக்கு போனப்போ அவருக்கு அந்த எகிப்து அதிபர் கையால் பரிசு கொடுக்குறனால வெளிநாடு போனதுனால அவர் மனைவி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அவருக்கு தமிழ்நாடு வந்து இவரை பார்த்தாரு. லதா மங்கேஷ்கர் வந்து இவருக்கு சகோதரி மாதிரி, சிவாஜி கணேசனுக்கு. இவர் அவங்கள விருந்து கூப்பிட்டப்போ இந்த காடா கவுதாரியில் அதெல்லாம் வச்சு இவங்க பார்த்துருக்காங்க என்ன இதுன்னு. இல்லை காடா கவுதாரி நமக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க, அது இல்லை எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்னு அன்னையிலேருந்து விட்டாராம். அந்த அளவுக்கு ஒரு இது மரியாதை அவருக்கு. அப்போ அந்த இது எல்லாருக்கூடையும் அந்த பாசமாக பழகிறது. இன்னொன்று அவரை கஞ்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எப்படியோ அதுக்கு நீங்கள் இணையாக வைக்க முடியாது. ஆனால் யுத்தம் நடக்குது, இஸ்ரேல் யுத்தம் நடக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா மேலே கொடுக்குறாரு. நகை வேற கொடுக்குறாரு, மனைவிட்டேருந்து எல்லா நகையும் மனைவி கொடுக்குறாங்க. தாலி கழட்ட போகும்போது இல்லை வேணாம்மா தாலி வேணாம் அப்படின்னு தடுத்துடுறாங்க, நேருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இது காமராஜருடைய மதிய உணவு திட்டத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்த காலத்தில் 100 ரூபா தங்கம், 100 ரூபா கூட கிடையாது, 50 ரூபா இருக்கும் தங்கம். அப்போ அதனுடைய மதிப்பை பார்த்துக்குங்க.
இந்த மாதிரி பலருக்கு உதவி பண்ணியிருக்காரு. சுப்பையா ஒரு படம் எடுக்கிறாரு. அவருடைய நிலைமையை பார்த்துட்டு எஸ்வி சுப்பையா, நான் சொன்னல பாரதியார் அவர் ஆமா. படம் பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக நடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் படம் நல்லா ஓடிது. சுப்பையா எவ்வளோ கேட்குறாராம். நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? இல்லை நான் இலவசமாக நடிச்சேன். அவ்வளோதான். அடுத்த வேலையை பாருங்க. ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, மத்தியானம் டிஃபன் கேரியர் வருதான் சுப்பையா கொண்டு வந்து சாப்பாடுன்னு. சரி சாப்பாடு பிரித்தா ஃபுல்லாக கட்டுக்கட்டாக பணமா கூப்பிட்டு திட்டுன்னு திட்டி விட்டார். நான் உனக்கு சொல்கிறேன், மறுபடியும் அதே பண்ணுறேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அதே மாதிரி நல்ல சாப்பாடு பிரியர். நீங்கள் அதில் ஒரு உருக்கமான காட்சி வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிடுச்சு எனக்கு. முதல் மரியாதையில் மீன் சாப்பிட்றது. இவர் பெரிய பண்ணையார், அந்த அம்மா ஒரு மீனவர். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக மதிப்பாங்க, படகோட்டி இந்த மாதிரி. இது இவங்களுக்குள்ள ஒரு நட்பு மலரும். அந்த நட்புன்றது என்னென்னா, நீங்கள் அந்த சீன்லேயே அந்த பாரதி ராஜா வச்சுருப்பார். என்னென்னா அந்த அம்மா மூக்கெல்லாம் சிந்திட்டு சாப்பாடை திட்டிக்கினே போடும். இவர் பார்த்துட்டு எந்திரிச்சு வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்தோன்னே அந்த வெளி உலகம் அவருக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடு வெளியில் அந்த இது குருவி இது பண்ணுறதெல்லாம் பார்ப்பார். அதெல்லாம் அப்போ கூட குருவின்னு ஒரு பாட்டு வரும். அப்போ இந்த அம்மா பாடியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். அது அப்படி பார்க்குறவர் இந்த இதுக்கு வந்தப்போ பழகுவார். ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் பழகுவார். இருந்தாலும் அந்த ஒரு அன்பு அந்யோன்யம் வந்து அவருக்குள்ள ஒரு இதை கொடுக்கும். அதை 2-3 இடத்துல காட்சியாக வச்சுருப்பார். அந்த கல் தூக்குறதுல ஆமாம், தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா அதை அந்த பொண்ணு பார்த்தோன்னே தூக்கி போட்டு அவருக்குரிய அந்த தன்மையோட, அதாவது பெரிய மனுஷன் ஒரு வெக்கப்படுற தன்மையோட இதில் சொல்லுவார். வைரமுத்து சொல்லியிருப்பார், மனிதர்கள் வெக்கப்பட்டு பார்த்துருக்கீங்க, ஒரு சிங்கம் வெக்கப்பட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. நீங்கள் அதை வந்து இது பாசமலரில் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு சீனில் பாட்டு வரும்போது முதலிரவு காட்சியில் தங்கச்சியுடைய ஃபோட்டோவை அப்படி திருப்பி வைப்பார். அது அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பார் வைரமுத்து. அந்த மாதிரி இவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு போவார். இன்னொரு காட்சியில் ஃபோட்டோ பிடிப்பாங்க. அந்த ஃபோட்டோக்காரன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டுருக்கணும் அந்த மாதிரி ராதா. அப்புறம் இவருக்கு நான் தாண்டா விட்டேன் நீ பிடி அப்படின்னாப்புல. எனக்கு ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், நீங்களும் வந்து நில்லுங்க அப்படின்ட்டு அவரை வந்து நிற்பார். அதில் அந்த காட்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியும் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த மீன் பிடிக்கிறது. மீன் 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிப்பாங்க. அது இந்த முந்தானை எடுத்து திட்டுவார். திட்டிகிட்டே அந்த துண்டை எடுத்து மீன் பிடிப்பாங்க. பிடிச்ச உடனே மீன் பிடிச்ச நீங்களும் பங்கு இருக்குது, நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி. இவர் இல்லை வேணாம் நீ சாப்பிடு, வேணாம்ல அப்படின்ட்டு சாப்பிட்றத அப்படி பார்ப்பார். இவருக்கு வாய் ஊறும். அதை நல்லா பண்ணியிருப்பாப்புல அந்த சீனை. எனக்காக ஒன்றும் சாப்பிடல, உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தேன். ரொம்ப பசியாக இருக்கிறவன், ஒரு விஷயத்தை இது பண்ணுறவன், அந்த போடும்போது அந்த பார்க்குற பார்வை இருக்கும்ல, அது அந்த இடத்துல அது கொண்டு வருவார். அப்படின்னு பார்ப்பார். இதுன்னு அதையும் போடு அது அப்படின்னு உனக்காக தான், எனக்கு இல்லை, உனக்கு வயிறு வலிக்கும். அதுக்காக ராதாவும் அருமையாக நடிச்சிருப்பாப்புல அந்த சீனுக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த இது பண்ணுறது. அப்புறம் அதை சாப்பிட்டு அந்த மீனை வச்சு உறிஞ்சிட்டு சொல்லுவார், கண்ணில் தண்ணி வரும் அவருக்கு. இல்லை புள்ள அந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இது அப்படி விட்டுவார். அப்போது ஒரு அந்த அந்த காட்சியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். நான் நாள் விக்கி, அவருடைய ஃபேமஸ் விக்மேன், அவர் விக்கிலாம் போட்டு பண்ணையாருன்னா எப்படி இருக்கணும், படிக்காத பண்ணையாருன்னு பல படங்களும் நடிச்சிருப்பார்ல. அந்த இதை போட்டு வந்து நின்றுட்டு என்னடா ஷார்ட் ரெடியாடா, என்னண்ணா பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைடா நீ தானே சொன்ன அதான் நல்லா பாட்டு இல்லைண்ணா. அண்ணா இதெல்லாம் இல்லைண்ணே, விக்கிக்கெலாம் வேணாம். விக்கி வேணாவா, என்னடா சொல்கிற, இல்லைண்ணே உங்கள் சொந்த முடியோடையும் நடிங்க. அதான் அவர் சொந்த முடியாது அந்த படத்தில் அந்த சீனு டை அடித்து இது பண்ணி செருப்பு போட வேணாம் அந்த மாதிரி இதுனா. அப்புறம் இங்கே போங்க அங்கே வாங்க, அந்த பாட்டு இருக்குல்ல பூங்காற்று திரும்புமா, அது ஃபேமஸ் ஸ்டில்லு தெரியுமா, அந்த மரப்பட்டையில் அப்படி மரம் விழுந்து கிடந்து மரத்தில் அப்படி உட்காந்துருப்பாருல்ல. ஆமாம். செல்வராஜ் கேமராமேன்ட்ட ஒரு பியூட்டி என்னென்னா, அந்த இந்த ஷாட் இருக்குல்ல, ட்ராலி ஷாட் அவ்வளோ அழகாக வைப்பாப்புல. அதே மாதிரி க்ளோஸ் வச்சு வைடு இருப்பாப்புல. அந்த இதெல்லாம் அவர் வந்து இது அந்த பூங்காற்று திரும்ப பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இங்கே நில்லுன்னா அங்கே உட்காருண்ணா, அப்படி போடணும், அப்படி ஒன்றா செடிக்கு பின்னாடி நில்லுன்னா. அது நான் பார்த்தா அந்த பாட்டு எடுத்து அப்படி இருந்ததுன்னு அது நான் அது பார்த்தேன். அது ஒரு என்ன சொல்லுவேன் என் உள்ளதான், அந்த ஒரு செடிக்கு உள்ளே அவளை காமிச்சு அப்படி வைடு இருப்பாப்புல. அப்புறம் இவங்களுக்கு வைப்பாங்க அந்த அந்த மெத்தை வாங்கின தூக்கத்தை வாங்கின அதெல்லாம் வரும்போது இவர் பூங்காட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போதே அந்த ஷார்ட்டு உங்களுக்கு ஒயிட்டில் தான் ஆரம்பிக்கும். அப்படியே க்ளோஸ் வச்சு வைடு ஒரு மாதிரி வரும். அந்த இது அவர் சுற்றி வரும் அந்த மாதிரி.
அந்த படம்லாம் வந்து ஒரு பேர் சொல்கிற படம். அவருடைய இது தேவர் மகன், ரொம்ப லேட்டஸ்ட்டாக நடிச்சு சொல்கிறேன். பழைய படங்கள் எடுத்துட்டா படையப்பா படையப்பா எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். பழைய படம் அவர்கிட்ட ரொம்பலாம் எடுக்கல. அவர்கிட்ட சரக்கை வாங்கின படங்கள்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம முதல்வர் விஜய் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதில் இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு சமாளிச்சிருவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு வருவாங்க. அதில் வந்து உட்காந்து அந்த இங்கிலீஷ் பேசுறது அந்த தோரணெல்லாம் பார்க்கும்போது விஜய்லாம் மிரண்டு போயிடுவாப்புல. அந்த மாதிரி இது அவருக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, இவ்வளவும் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லோரும் பார்த்து பார்த்து ரசித்த அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்ததே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் அவர் தலைவராக கூட வந்திருக்காரு, அப்பயும் கொடுத்ததில்ல. கொடுத்ததில்லை. ரிக்ஷாக்காரன் எப்படின்னு எம்ஜிஆர் நடிச்சிருப்பார், ஸ்டைலாக முக்கா பேண்ட்டு போட்டுக்கின்னு வண்டியில் சண்டையில் போட்டால் அது ஒரு ஸ்டைல், அது கமர்ஷியல். ஆனால் உண்மையான ரிக்ஷாக்காரன் எப்படி இருப்பான்னு பாபுல நடிச்சிருப்பார், கிடைக்கல. அதுக்கு அவார்டு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ படம், 1-2 படத்தையாக சொல்ல முடியும். இன்றைக்கெல்லாம் அவன் அவார்டு வாங்குறத பார்த்தா செம்மரங்கடத்தில் கேரக்டர் நடிக்கிறவங்களாம் அவார்டு வாங்குறான். அவர் என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்கல. அதே மாதிரி பெரிய அளவுக்கு அவருக்கு கட்சியிலையும் அங்கீகாரம் கொடுக்கல. ஆனால் அதை பற்றி கவலை பண்ணல. கை காசு இன்னொன்று அவர்கிட்ட, அவர் என்ன பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம அவர் தான் செலவு பண்ணுவார். அவருக்கான விஷயம் எம்ஜிஆர்ட்டையும் அது இருந்தது. கட்சி ஆரம்பித்தார்ல, இந்த புக்கெல்லாம் தூக்கின்னு வந்தாங்களாம், நிதி என்ன நிதி இல்லை, என்ன கட்சியாக ஆரம்பிங்க, தமிழக முன்னேற்ற கழகம்னு. அது எதுக்குடா, நல்லா கொன்றுவேன், கிழிச்சு கொடுப்போம், நான் கட்சியாரனா நான் தான் செலவு பண்ணுவேன் அப்படின்ட்டு இதெல்லாம் சொத்தெல்லாம் விற்று பல இது கட்சி செலவு பண்ணார். நீ வாட்டில் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பேரை சொல்லி வசூல் பண்ணுவீங்க, இது சரியா அப்படின்னு. அந்த ஒரு யதார்த்தம், ரியல் லைஃப்பில் ஒரு யதார்த்தம். காமராஜருடைய தீவிர பக்தர், பெரியார் மேலே பேரன்பு கொண்டவர், அண்ணா மேலேயும் ஒரு பெரிய இது கொண்டவர், சிவாஜி இது கலைஞர் மேலே ஒரு அன்பு, எம்ஜிஆர் மேலே ஒரு மாதிரி எல்லாரு கூடயும் நெருங்கி பழகினது. பி ராமமூர்த்தின்னு அந்த காலத்து கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய தலைவர், இவர் ரூம் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அந்த அலுவலகம் டி நகரில் இருக்க திறப்பு விழா வந்து ஜோதி பாஸ் வந்தார், இவரும் வந்திருந்தார். அப்போது இவங்க எல்லாம் ஒரே இது கூட்டத்தில் இருந்தாங்க, ஜனதாதளம். இதில் அந்த இதிலலாம் நான் கலந்துருந்துருக்கேன், அந்த திறப்பு விழாலாம். அந்த மாதிரி ஒரு வகையான எல்லாரு கூடயும் பழகின ஒரு பெரிய தலைவர். இந்திராவும் தெரியும், நேருவும் தெரியும், ராஜீவ்காந்தியும் தெரியும், நேஷ்னல் லீடர்ஸ்லேருந்து இந்த ஸ்டேட் லீடர்ஸ் வரைக்கும் எல்லாரு கூடயும். இது காமராஜர் மேலே பெரிய பற்று கொண்டவர், அப்படிப்பட்ட ஒரு இவர். ஆனால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. அவர் இறந்த பிறகு கூட அவருக்கு ஒரு சிலை வைக்கிறதுல கூட 1000 பிரச்சனை வரும். ஆமாம், அன்றைக்கி கலைஞர் அதில் பேசும்போது கமலா அம்மா அப்படி அழுதுருவாங்க. அந்த சிலை லாரி இடிக்கும் அது இடிக்கும்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சாங்க, இந்த அடையாறு சத்யா ஸ்டுடியோக்கு எதிர்க்க. இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறதாக இன்று 28 செய்தி ஒலிபரப்புத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம அவருக்கும் சரி இவர்களுக்கும் சரி நாம் வைக்கிற கோரிக்கை, அந்த சிலையை மீண்டும் கடற்கரையில் வையுங்கள். அங்கே ரோட்டில் நடுவில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. அதை வந்து காமராஜர் சிலைக்கு பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே மீண்டும் திறக்க. அது அவர் முதல்வர் விஜயே திறக்கட்டும், நூற்றாண்டு நினைவு இல்லாட்டி புது சிலை கூட அங்கே அமைங்க. அது வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அவர் சிவாஜி கணேசனுக்கு. நம்ம ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. அதனால் சிவாஜி அவர்களுக்கு இந்த அரசு கடற்கரையில் சிலை வைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை. அவர் செலுத்த வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. சூப்பர் சார், ரொம்ப அழகாக நடிகர் திலகம் அவர்களை பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்தீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். இது நம்ம கடமை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த கலைத்துறை வித்தகர்கள் பலர் இருந்திருக்காங்க, அதில் இவர் ஒரு பெரிய ஜாம்பவான் ஆளுமை அப்படின்றதுனால அவருடைய நூற்றாண்டுன்றதுனால நம்ம அதை வந்து மதிச்சே தீரணும். கட்சி அரசியல் மற்ற எல்லாத்தையும் அப்பாற்பட்டு மாபெரும் கலைஞர். கமல்ஹாசன் கூட பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் எல்லா நடிகருடைய நடிப்புலையும் ஒரு சாயல் இருக்குன்னா அது நடிகர். நீங்கள் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒரு அந்த பையன் இறந்துருவான்ல, அப்போ இவர் இப்படி கை வச்சு சொல்லுவார், நான் அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்க அம்மாக்குன்னுவார். அப்படியே சிவாஜி கணேசன் தான் அதில் இருக்கும். அந்த சீன் நீங்கள் யாராவது பார்க்கணும்னு நேர் கூட பாருங்கள், அதில் சிவாஜி இருப்பார். அது கமலே ஒத்துக்கிட்டு இருக்காரு, என்னங்க நடிப்பில் சிவாஜியும் நாகேஷும் பெரும்பாலும் இருப்பாருன்னு. அதனால் அப்பேற்பட்ட மகத்தான கலைஞனுக்கு நம்முடைய மரியாதை செலுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். ரைட், நன்றி சார்.